நான் உங்கள் வழக்கறிஞர் தி. முருகன். இன்னைக்கு நம்ம கல்வி தடையை நீக்க கோரி நம்ம வழக்கு போட்டிருந்தோம். இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நம்முடைய சட்ட இளவல்கள் அன்பு தம்பி கீட்டஸ், பிரபாகர பாண்டியன், கார்த்திக் மற்றும் நம்முடைய உறவுகள் கலந்துக்கிட்டோம். நாம் நம்மளோட வழக்கறிஞர் பாசறை சார்பாக மனுதார் உங்கள் வழக்கறிஞர் தி. முருகன். கல் மற்ற மாநிலங்களில் ரெகுலேட் பண்ணி விற்பனைக்கு இருக்குது. அது கேரளா சிறந்த உதாரணமாகவும், பக்கத்து மாநிலமான இருக்கக்கூடிய நம்மோட தாயான நம்ம தாய் தான், அதாவது நம்ம குழந்தை தான். அதாவது இது பாண்டிச்சேரியும் காரைக்கால், அங்கும் கல் தடை இல்லாமல் ரெகுலேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சம்பந்தமா நிறைய பனை தொழிலாளர்கள், நம்முடைய பனை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கடுமையா போராடிக்கிட்டு இருக்கோம். கல் தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தோம். இல்லையா இல்ல ரெகுலேஷன் பண்ணி கொண்டு வாங்க சொல்லியிருக்கோம். ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப பிராந்தி விஸ்கிலாம் போடும்போது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு போடுறாங்க. புகையிலை குடிக்கும் போது புகையிலை குடித்தால் புற்றுநோய் உண்டாகும் சொல்றாங்க. அது ரெகுலேஷன். அது போல நீங்க என்ன பண்ணுங்க, கல்லு தடைய நீங்க நீக்குங்க, இல்லைன்னா ரெகுலேட் பண்ணி கொண்டு வாங்க நம்ம சொல்லியிருக்கோம். விரைவில் இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை கேட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. வர்ற 15/9 தமிழ்நாடு அரசு சார்பா கவுண்டர் போட போறாங்க. விரைவில் சத்தியமா சொல்றேன், கல்லு தடை நீங்கி மற்ற மாநிலங்கள் இருக்கிறது போல வரும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி பெரும் பங்களிப்பு கொடுக்கும். மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமா கேள்வி எழுப்பி உள்ளது. விரைவில் கல் தடை நீங்கும். நம்முடைய தமிழருடைய பானமா இருக்கக்கூடிய கல்லு, அது மட்டும் பனை மரத்தை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர், அந்த பனை தொழிலாளர்களுடைய அது சம்பந்தப்பட்ட உற்பத்தி எல்லாமே பெருகும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி துணையா நிற்கும். நன்றி, வணக்கம்.